வணக்கம். சினி சினி மினி மினி நடிகர் விஜயனுடைய கலையுலக பயணத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். காதலுக்கு மரியாதை அந்த திரைப்படம் எந்த அளவிற்கு மகத்தான வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. ஃபாசில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி இன்றைக்கி வர அந்த திரைப்படம் மக்களுடைய உள்ளங்களில் எந்த அளவிற்கு நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபாசிலை பொறுத்தளவில் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்ற பேரை வந்து மக்கள் மத்தியில் வந்து பெற்று விட்டார் அப்படின்றத வச்சுக்கோங்க. பூவே பூச்சுடா திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் ஃபாசில் நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே மலையாளத்திலேயே மண்ணில் விரிஞ்ச பூக்கள் அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி அங்கே வந்து ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி கேரளத்தில் மிகப்பெரிய பெயருடனும் புகழுடனும் ஃபாசில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அதற்கு பிறகு ஃபாசில் இயக்கிய திரைப்படம்தான் நோக்கு எத்தா தூரத்து கண்ணும் நட்டு என்ற மலையாள திரைப்படம். அந்த திரைப்படம் மகத்தான வெற்றியை கேரளத்தில் பெற்றது. அந்த திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம்தான் பூவே பூச்சுடவா. அதுக்கு பிறகு பூவிழி வாசலிலே அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு மக்களால் விரும்பி பார்த்து ரசிக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஃபாசில் விஜயை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சி இருக்குல்ல, அதில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சங்கிலி முருகன் அவர் வந்து எஸ்ஏ சார்கிட்ட வந்து ஒரு படத்தை விஜய் கதாநாயகனாக நடிக்க தான் தயாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எஸ்ஏ சேந்தர் சாரை அவர் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தார். இதில் என்ன பிரச்சனைனா, சட்டமுருகி திரைப்படம் எஸ்ஏ சேந்தர் சார் டைரக்ட் பண்ணி 100 நாட்களுடைய மிகப்பெரிய சாதனை புரிந்து அப்படின்ற ஒரு காரியம் நடந்திருக்கு இல்லையா. அதில் 3 வில்லன்களில் ஒருத்தராக நடித்தவர் சங்கிலி முருகன். அதாவது சந்திரசேகர் சார் வந்து பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே சங்கிலி முருகன் வந்து அவருக்கு நல்ல பழக்கம். அதுக்கு பிறகு சங்கிலி முருகனே தயாரிப்பாளர் ஆகிட்டார். தயாரிப்பாளராகி அவர் வந்து கரிமேடு, கருவாயன் இந்த மாதிரிலாம் படங்களை வந்து அவர் தயாரித்தார்ல, நிறைய படங்களை தயாரித்தார். உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல. எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவக்காரன், கும்பக்கரை தங்கையா, பாண்டி நாட்டு தங்கம், இதெல்லாம் அவர் தானே தயாரிப்பாளர். அந்த திரைப்படங்கள் எல்லாமே 100 days ஓடி சாதனை புரிந்த திரைப்படங்கள். கிராம கதைகளை தெளிவாக திட்டமிட்டு தயாரிக்கக்கூடிய மிகச்சிறந்த தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சங்கிலி முருகன் விஜயை கதாநாயகனாக வைத்து ஒரு படத்தை தயாரிப்பது என்ற முடிவுக்கு வந்து அதற்காக எஸ்ஏ சந்திரசேகரன் அவர்களை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார். இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சார் பொறுத்தளவில் எப்படின்னா, சங்கிலி முருகனுக்கு ஒரு படம் கேல்ஷீட் கொடுத்து பண்ணுறதுன்ற ஒரு மேட்டரில் அது கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். சட்டமுறை எடுக்கிற டைம்லேயே அதில் வில்லன் நடித்தவர். அப்போ இருந்தே அவர் நமக்கு நல்ல பழக்கம். சாதாரண ஆளாக இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே அப்படி வந்து நமக்கு நன்கு பழக்கமான சங்கிலி முருகன் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் ஆல்சோ. பல படங்களை சொந்தத்தில் தயாரித்து அந்த படங்கள்லாம் 100 days ஓடி அவருக்குன்னு பெயரையும் புகழையும் பட உலகளை வாங்கி வச்சுருக்காரு. அவர் வந்து விஜய் கதாநாயகனாக நடிக்க ஒரு படத்தை தயாரித்து அப்படின்னு வரும்போது அவருக்கு நம்ம கேல்ஷீட் கொடுக்க தான் செய்யணும். பட் அதே நேரத்தில் அவருடைய பிராண்ட் மூவிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய பிராண்ட் மூவிஸ்ன்போது பக்கா வில்லேஜ் சப்ஜெக்டு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய படங்கள், அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸு. அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸில் இப்போ இருக்கக்கூடிய விஜயை வந்து எப்படி வச்சு அது சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி யோசித்த எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து மனசுக்குள்ளே ஒரு பிளானை போட்டார். சங்கிலி முருகன் ஒரு படத்தை வந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கால்ஷீட்டுக்காக வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபாசில் வந்து விஜய் கதாநாயகனாக வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணின்ற விஷயத்தில் அவர் ஒரு மூவிங் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் கதாநாயகன், ஃபாசில் டைரக்ஷன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த படம் வரும். அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அதை நம்ம விட்டுறக்கூடாது. விஜய் கதாநாயகன் நடிக்கணும், ஃபாசில் டைரக்ட் பண்ணணும். அப்படி ஒரு படம் கட்டாயம் உருவாகணும். விஜய்க்கு அது கட்டாய தேவை. மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக கட்டாயம் இருக்கும். அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதே நேரத்தில் சங்கிலி முருகனுக்கும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ என்ன செய்கிறது, சங்கிலி முருகன் பிராண்ட் மூவிஸ் இருக்குல்ல, அதை நம்ம பண்ண முடியாது. அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு சங்கிலி முருகனை ரெஃப்யூஸும் பண்ண முடியாது. சங்கிலி முருகனுக்கு படம் பண்ணணும், ஃபாசிலுக்கும் படத்தை பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார் எஸ்ஏ சந்திரசேகர். அவர் சங்கிலி முருகன்ட்ட சொன்னார், நீங்கள் இதுவரை படம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னில் இப்போ இருக்கக்கூடிய விஜயை வச்சு பண்ணுறதுன்றது சரியாக இருக்காது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சந்திரசேகர் சார் சொன்னார். என்ன அப்படின்னா, ஃபாசில் டைரக்டராக போட்டுக்குங்க,
படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவில் நான் நினைக்கக்கூடிய காரியம் 2 காரியமும் நடந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு படத்தை நான் கொடுத்தது மாதிரி இருக்கும், உங்களுக்கு விஜய் கல்சி கொடுத்தது மாதிரி இருக்கும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ அந்த காரியத்தை வந்து நான் நிறைவேற்றி கொடுத்தது மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஃபாசில் ஒரு பக்கம் மூவ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் டைரெக்ஷனில் விஜய் நடிக்கணும் அப்படின்போது நான் அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து கட்டாயம் வரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அதனால் வந்து அதையும் நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஃபாசில் வந்து உங்கள் கம்பெனி இதில் வந்து நான் கோர்த்து விட்டுறேன், ஃபாசில் இயக்கட்டும், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், எனக்கு வந்து 2 காரியங்களுமே நிறைவானது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கிலி முருகன்ட்ட சொன்னேன். சங்கிலி முருகனும் ஓகே அப்படின்ட்டாரு. அப்படி உருவான திரைப்படம் தான் காதலுக்கு மரியாதை. அணியத்தி புறாவு அப்படின்ற பேரில் வந்து ஃபாசில் டைரக்ட் பண்ணி மலையாளத்தில் மகத்தான வெற்றியை பெற்ற திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம் விஜய் கதாநாயகனாக நடிக்க அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட மகத்தான ஒரு திரைப்படமாக அமைந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காதலுக்கு மரியாதை திரைப்படத்தினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.